சர்வேஸ்வரின் அருளாலும் இயேசு பிரானின் ஆசீர்வாதத்தோடும் நபிகள் நாயகத்தின் அருளாலும் உங்கள் அனைவருக்கும் I wish you all happy new year. இன்றைக்கு கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடுக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளே, அவைத்தலைவர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், பொருளாளர், அதே போல தலைமை கழக செயலாளர், எங்களுடைய துணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், இந்த மாநாட்டை சிறப்பிக்க தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், ஒன்றியம் நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், என் அன்பு மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த மாநாட்டிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறையினருக்கும், அதே போல நமது கலை இலக்கிய அணியை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், இங்கு இந்த மாநாடை நடத்த நமக்கு அனுமதி கொடுத்த நமது நண்பர் அவர்களுக்கும் இந்த மாநாட்டு திடலிலே இங்க மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இந்த மாநாடு சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக நிதி வழங்கிய அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றோம். இங்க இந்த மாநாடு ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் என்றாலே இது கேப்டன் கோட்டை என்று நீங்கள் நிரூபித்தது. கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், விருதாச்சலம். எத்தனையோ மாவட்டங்கள்ல நம்ம மாநாடு நடத்தி இருக்கிறோம். ஆனால் கடலூர்ல தலைவர் இருந்த போது மாநாடு நடத்தல. அதனாலதான் தலைவர் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த விருதாச்சலம் தொகுதியும் கேப்டன் கோட்டையுமான கடலூர் மாவட்டத்திலே இந்த முறை நாம் மாநாடு நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த முறை கடலூருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்களுக்காக மக்கள் பணி செய்த போது மகத்தான ஒரு வெற்றியை தந்தவர்கள் நீங்கள். அதே போல இப்பொழுது உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற திட்டங்கள் மூலம் தமிழகம் முழுவதும் வந்து உங்கள் அனைவரையும் நாம் சந்திச்சிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு கேப்டன் கடலூர் பிச்சாவரத்திற்கு வந்து ஷூட்டிங் வந்திருக்கார். இங்க மேடையிலே வீற்றிருக்கும் என் அன்பு சகோதரி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரி ராதா ராமச்சந்திரன் அவர்களை இந்த கடலூர் மாவட்டத்தில் திருமணம் செய்து கொடுத்த பொழுதுதான் முதலில் நான் கடலூர் வந்தேன். அதற்கு பிறகு கேப்டனுக்காக விருதாச்சலம் தொகுதியில பணியாற்றுவதற்காக அந்த விருதாச்சலம் தொகுதிக்கு வந்து என் உடன் பிறவ சகோதரர்களாகிய உங்களோடு நான் 1.5 மாதம் இங்கேயே இருந்து பணியாற்றிய நாட்கள் என் கண் முன்னாடி பசும் வருகிறது. அதே போல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இங்கு சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற எங்களுடைய அத்தனை கழக நிர்வாகிகள், தொண்டர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் இல்லாம நம்ம யாருமே கிடையாது. கேப்டன் இல்லாம நம்ம யாரும் இல்ல. அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும். இந்த மாநாட்டில் நம்ம தலைவர் இல்லாம நம்ம மாநாடு நடத்துவோமா? கேப்டனுக்கு ஒரு சேர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. கேப்டனுக்கு என்ன சேர்? சிம்மாசனமிட்டு நம்ம தலைவரை நம்முடன்
இந்த மாநாடுல நாம் பங்கேற்க வைத்திருக்கிறோம். கேப்டன் தான் என்னைக்கும் நாம் அத்தனை பேருடைய தெய்வம். இங்க கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள அத்தனை உடன்பிறப்புகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பணி இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த தீர்மானங்கள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்கான அந்த தீர்மானங்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னப்பா சத்தம்? என்ன அங்க பிரச்சனைப்பா? நல்லங்கப்பா, மறைக்கிறாங்கன்னா கத்துறாங்க. மறைக்காதீங்க தயவு செய்து. எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்களை பார்க்கறதுல இருந்து நீங்க யாரும் தயவு செஞ்சு மறைக்காதீங்க. இங்க நம்ம நாட்டுல பார்த்தோம்னா கேப்டன் பேசிய டயலாக் தான் இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்றது. எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா கேப்டன் வந்து சொல்லியிருக்கார், என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன். என் மக்களுக்கு இணை யாரு? உங்களோட தான் நான் இருப்பேன். கேப்டன் எங்கேயும் போலப்பா, நான் உங்களில் கேப்டனை பார்க்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரிலும் நம்ம கேப்டனை நான் பார்க்கிறேன். நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதியோடு நீங்க எல்லாரும் நம்பணும். நம்ம கூட தான் தலைவர் இருக்கிறார் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க நம்ம தலைவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். அவர் காட்டிய அன்பு, பாசம், அதே போல கனிவு, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாம அத்தனை பேரையுமே சமமாக அவர் போற்றியதுதான் இன்னைக்கு அவரை ஒரு சிறந்த தலைவராக கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதற்காக தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று திட்டத்தையே பெண்களுக்காக கொண்டு வந்தவர் கேப்டன் அவர்கள். அதனாலதான் சொல்றேன், நம்ம தலைவருக்கு இணை எந்த தலைவரும் இல்லை. நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை எந்த கழகமும் இல்லை. நம்ம தலைவர் எங்கும் போல நம்மளுடைய கோயம்பேடு அலுவலகத்தில் நம்ம தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதைக்கப்படவில்லை. தலைவர் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதனால சொல்றேன், இன்றைக்கு நான் வந்து நேத்துல இருந்து சென்னையில இருந்து வரும்பொழுது வரைக்கும் நான் பாக்குறேன், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடிகள் அமைத்து, பேனர்கள் அமைத்து, பேட்ஜ் அமைத்து, எங்கு பார்த்தாலும் வழி நடுக்க வரவேற்பு கொடுத்து, இன்றைக்கு நீங்கள் அனைவரும் சொந்தமாக வாகனங்களை வைத்து நீங்களே உணவு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டை சிறப்பிச்சிருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை வேறு எந்த கட்சியுமே கிடையாது. வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா? காசு கொடுக்கணும், 100 கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், புடவை கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும். அத்தனையும் கொடுத்தா கூட எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை. ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்துல வணங்குறேன். ஏதோ 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சி, அவ்வளவுதான் அப்படின்னு பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு பாசார் கிராமத்தை பாருங்க. ஆல்மோஸ்ட் 9:30 இங்கிருந்து பாக்குற கடை என் கண் பார்வை தெரியும் வரை வெறும் தலைகள் தான் தெரிகிறது. எல்லாம் சொந்த காசு செலவு பண்ணி அவங்களே வண்டி வச்சு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வரைக்கும் வருகிறார்கள் என்றால் அதுதான் கேப்டன் தொண்டர்கள், அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதற்கு இணைய வேற எந்த கட்சியாவது காமிக்க முடியுமா? ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா? அதனால சொல்ற, தேமுதிகவை பற்றி
ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எங்க நாங்க பேச தேவையில்லை, எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார். நியாயமான கட்சி, உண்மையான கட்சி, நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? 1971 இந்திய சட்டமன்ற நம்மளுடைய ஜார்ஜ் புனித கோட்டையில சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஐநா சபையில தலையகம் அமைக்கப்பட்ட நாள். இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாள்ல இருக்கிறது. சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.1 அது அங்க நடந்தது. அதே நாள்ல இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்தில் நடக்குது. இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு, எவ்வளவு பேரங்கிறீங்களே, என்ன பேரம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோடைய பேசுறோன்றீங்களே, புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இங்க மேடையில் இருக்காங்க எங்க மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், பேச மாட்டேன். அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்தாலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை, உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக, அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கல. உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம், அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்? இது ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி. இங்க முன்னாடி வச்சிருக்கமே சாதாரணமா இந்து கோவில், இஸ்லாமுடைய கோவில், அதே போல சர்ச், இது எங்க நடக்கும்? தலைவர் சொல்வார், நாம் இவ்வளவு பேர் இருக்கமே, நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார். அதேதான் உங்க அன்னையினுடைய எண்ணம். நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது. ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாடு கிடையாது. அனைவருக்கும் சமமாக உணவு, அனைவரையும் சமமாக அன்பாக நேசிக்கின்ற அந்த கொள்கைகளை தான் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார். அதுவே நம்மளுடைய இறுதி கொள்கை என்பதையும் உங்ககிட்ட சொல்றேன்.
என்ன கொள்கை என்ன கொள்கைன்னு எல்லாம் கேட்கிறவங்களுக்கு பதில் ஏன் தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க. இனிமேல் தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்றுதான் கொள்கை, வெற்றி ஒன்றுதான் கொள்கை என்பதை போய் சொல்லுங்க. தேமுதிகவை வச்சு நீங்க பயன்படுத்திக்குவீங்க, தேமுதிகவை வச்சு நீங்க ஜெயிச்சுக்குவீங்க. ஆனா தேமுதிகவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. என்ன நியாயம் இது? இன்னைக்கு களத்துல தேமுதிக வெற்றி வீரர்களை தவிர களத்துல இன்னைக்கு யாராவது உங்க கட்சியில உழைக்கிறாங்களா? அந்த தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது போல அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து கள வீரர்களாக இளைஞர்களாக மக்களுக்காக தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு எதையும் எதிர்பாராமல் எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாமல் அந்த நேர்மையோடு உண்மையோடு உழைக்கின்ற ஒரே கள வீரர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்களுடைய வீரர்கள். இது யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா சொல்லுங்க. காசு கொடுத்தாதான் உங்க ஆளுங்கெல்லாம் களத்துக்கு வருவாங்க. காசு இல்ல. கேப்டனும் அந்நியாரும் ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சா போதும் கள வீரர்களாக அந்த களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற வெற்றி வீரர்களாக இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் தான் இருக்காங்க.